கூர்வாளின் அரசியல் அலசல். அடுத்த கட்ட பாரிய நகர்வுக்காக காத்திருக்கும் ரணில். உறுப்பினர்களை காப்பாற்ற பாடுபடும் சஜித். சேர்ந்து போவோம், இல்லை என்றால் பிரிந்து சேர்வோம். ஹக்கீமை எச்சரிக்கும் ஹரீஷ். கூர்வாளின் அரசியல் அலசல். மொட்டை சிதைத்த ரணில் அடுத்த கட்டமாக அதில் எஞ்சியுள்ள ஒரு சில எம்பிக்களுக்கு வலைவீசியுள்ளதாகவும், அதில் பவித்ரா வன்னியாராச்சி அவர்களின் கணவர் பஷீல் ராஜபக்ஷவின் பிரத்யேக செயலாளராக இருப்பதால் பவித்ராவினால் வெளியேற முடியாத நிலையில் இருப்பதாகவும், ஆதரவாளர்கள் ரணிலை ஆதரிக்க கோருவதாகவும் அவசரமாக ஒரு முடிவை எடுப்பார் என்றும் அறிய கிடைக்கிறது. ராஜபக்ஷக்களை எந்த வகையிலும் உள்வாங்குவதில்லை என்ற நிலைப்பாட்டில் ரணில் இருப்பதாகவும், சுதந்திர கட்சியின் பெரும்பாலான உறுப்பினர்கள் சேர்ந்துள்ள நிலையில் அதில் பிரிந்துள்ளவர்களையும் இணையுமாறும் கேட்டுள்ளார். இதற்கிடையே மக்கள் காங்கிரஸ் 10 அம்ச கோரிக்கை ஒன்றை முன்வைத்து அதனை ஏற்றுக்கொள்ளும் வேட்பாளருக்கு ஆதரவு வழங்குள்ளதாக தெரிய வருகிறது. சஜித் அணியுடன் கூடி குலாவி இருக்கும் மக்கள் காங்கிரஸ் திடீர் என்று 10 அம்ச கோரிக்கை என்ற புதுப்படத்தை ஓட்டுகிறது ஏன்? மக்களின் அபிலாஷைகள் என்ற பெயரில் ரணிலை ஆதரிக்க போடும் நாடகம் என்று பேசப்படுகின்றது. இனி என்ன? மக்கள் காங்கிரசின் கோரிக்கைகளை ரணில் ஏற்றுக்கொண்டார், சஜித் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால் ரணிலை ஆதரிக்கிறோம் என்ற செய்தி விரைவில் வரலாம். தமிழர் தரப்பிலும் தனியான வேட்பாளர் ஒருவரை போட வேண்டும் என்று ரணிலின் திட்டம் சாத்தியமாகும் நிலை உருவாகி வருவதை அறிய கிடைப்பதுடன், ரணில் வெற்றி பெற்றகையோடு மாகாண சபை தேர்தலை நடத்த உறுதி வழங்கியுள்ளதாக கூறப்படுகிறது. திரிசங்கு நிலையில் உள்ள முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ரணிலை ஆதரிக்க வேண்டும் என்று கிழக்கு உறுப்பினர்களால் அழுத்தம் கொடுக்கப்படுவதாகவும், இல்லை என்றால் சுயமாக ரணிலை ஆதரிக்க பாடுபடப் போவதாக எச்சரிக்கின்றனர். செய்வதறியாது திண்டாடும் ஹக்கீம், சஜித் அணியின் பலர் வரும் 8ஆம் திகதிக்கு பின்னர் ரணிலுடன் இணைய இருப்பதாகவும், இதில் சுமார் 8க்கு மேற்பட்ட உறுப்பினர்கள் இணையிருப்பதாகவும் அறிய கிடைக்கிறது. இதே நேரம் சரத் பொன்சேகாவின் பிரிவும் அவர் தனியாக தேர்தலில் களம் காண்பதும் ரணிலின் ஏற்பாட்டிலேயே இடம்பெறுவதாக சஜித் அணியினர் விமர்சிக்கின்றனர். இன்னும் ஒரு கூர்வாளின் அரசியல் அலசலில் சந்திப்போம். நன்றி.